நேயர்கள் அனைவரையும் தற்போது மிக முக்கியமான ஒரு செய்திக்காக நாம் பார்க்கிறோம். யோகி ஆதித்யநாத், உத்தரப்பிரதேசத்தினுடைய மாநில முதல்வர். இவர் யார்? இவரை பற்றிலாம் நாம சொல்ல வேண்டியதில்லை. இவருடைய நிலைகள் கடந்த 8 வருஷமா உத்தரப்பிரதேசத்தில் எப்படி இருந்துச்சுங்கிறத பேசுறதுக்கு முன்னாடி அவர் நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மேற்கு வங்காள கலவரங்களை குறித்தும் வக்பு சொத்துக்களை குறித்தும் இவருடைய தேசப்பற்று அரசியலமைப்புகள்லாம் குறித்து பேசியிருக்கிறார். வக்பு சட்டத்திற்கு எதிராக இந்த வன்முறைகளை தடி அடி கொடுத்து ஒடுக்க வேண்டுமே தவிர மதச்சார்பின்மையின் பெயரால் அவர்களிடத்தில் சமாதானம் பேசிக் கொண்டிருக்க கூடாது என்று ஆரம்ப கட்டமே தடியடி, மதச்சார்பினை, சமாதானம் கொஞ்சம் தூக்கலா மசாலா போட்டு சம்பந்தமே இல்லாத, இவருக்கு சம்பந்தமே இல்லாத பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களையும் சேர்த்திருக்கிறார். தாக்கூர் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு சனாதனவாதி, கடும் போக்குவாதி, எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார். இவர் இவருடைய RSS பர்சனல் சாய்ஸ் அண்ட் தேர்வு தான் இவருக்கும் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் இடையிலே மறைமுகமாக மோதல்கள் உண்டு. இப்ப இவர் என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தா, வக்பு சட்டத்திற்கு எதிராக மேற்கு வங்க அரசு, மேற்கு வங்காளத்தில், அதாவது வெஸ்ட் பெங்கால்ல பெரிய வன்முறை நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அங்குள்ள முதலமைச்சர் மட்டுமல்ல, மமதா அம்மா மட்டுமல்ல, சமாஜ்வாடியும் காங்கிரசும் மௌனமாக இருக்கிறார்கள் என்று சொல்றது மட்டுமில்லாம அவங்களெல்லாம் கூப்பிட்டு நீ பேசக்கூடாது. யார்கிட்ட சொல்றாரு? மமதாட்ட. என்ன சொல்றார்? நாங்க ஒரு சட்டத்தை கொண்டு வருவோம், அந்த சட்டம் எந்த சட்டமாகவும் இருக்கும், அதுல நாங்க நினைக்கிற சட்டம், அது 370 ஆக இருந்தாலும் சரி, பாபரி மஸ்ஜிது உடைப்பு விவகாரமா இருந்தாலும் சரி, CAA சட்டமும் NRC NPR இருந்தாலும் சரி, நாங்க கொண்டு வர்ற சட்டத்தை ஏற்றுக்கொண்டு அமைதியா போகணும். அப்படி அமைதியா போகாம வன்முறைகள் செய்தார் அவர்களை கடுமையான தாக்குதல் கேஸை போட்டு உள்ள தள்ளணும். இதுதான் இந்த நாட்டில் உள்ள நீதி. அதை அவர் அப்படிதான் சொல்றார். அதை விட்டுட்டு அஹிம்சாவாதிகளை போன்ற இந்த மதச்சார்பின்மையின் பேர்ல இவனெல்லாம் கூப்பிட்டு அழைத்து நீ பேசுறிய அப்படிங்கிற கருத்தை அவர் தெளிவா வச்சிருக்கார். இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நமக்கு கிடையாது, இது முழு சுதந்திரமும் கொடுக்க கூடாது, அடி ஒண்ணுதான் மருந்துங்கிறத தெளிவா சொல்லியிருக்கார். வக்பு நிலங்கள் மீட்கப்படும். இவர் சொல்றார், அந்த நிலத்தை நாங்க மீட்போம். உத்தரப்பிரதேசத்துல 2.5 லட்சம் ஏக்கர், 27%. ஹாஸ்பிட்டல் கட்ட போறோம், மருத்துவமனைகள் கட்ட போறோம், ஏழைகளுக்கு வீடு கட்ட போறோம், பள்ளிக்கூடம் கட்ட போறோம், யூனிவர்சிட்டிஸ் கட்ட போறோம். அது மட்டும் இல்லாமல் நில வங்கி அந்த முதலீட்டுகளை எல்லாம் உள்வாங்கி, அதாவது முஸ்லிம்களுடைய சொத்துக்களை எல்லாம் நாங்கள் எடுத்து அதுக்கு எங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கலெக்டர்களை எல்லாம் நாங்கள் போட்டு, அப்படிதான் சட்டம் கொண்டு வந்திருக்காங்க 14 திருத்தத்தில். கலெக்டர் தீர்ப்பு வழங்குவார். அந்த தீர்ப்பு அடிப்படையில் அந்த நில வங்கி நாங்கள் உருவாக்குவோம். அதாவது முஸ்லீம்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுவோம். அவங்க ப்ராப்பர்ட்டி நாங்கள் தான் ரைட்டு, அவன்கிட்டலாம் பேசக்கூடாது, அடித்து உள்ள தூக்கி போடு. அதைத்தான் அவர் அப்படி சொல்கிறான். ரவுடித்தனம் செய்ய அவரை அனுமதிக்கக்கூடாது. அதாவது ஜனநாயக வழியில் போராடக்கூடாது, போர்டு வைக்கக்கூடாது, ஆர்ப்பாட்டம் எதுவுமே செய்யக்கூடாது. அப்படி செஞ்சால் அவன் ரவுடித்தனம். நீ சும்மா மதம், அஹிம்சா இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது, மதச்சார்பின்மை, செக்யூலர் அப்படின்ட்டு ரொம்ப அழகாக சொல்கிறார். ஏனெனில் நிலத்தின் பேரால் நடந்து வந்த கொல்லைகள் இப்போது நிறுத்தப்படும். இதைத்தான் நான் செய்ய போகிறேன், நீ இதைத்தான் செய்யணும் அப்படின்னு சொல்கிறார். இவர்களுக்கு என்ன கவலை அப்படின்ட்டு மேலும் சொன்ன நம்முடைய யோகி ஆதித்யநாத், இப்போது இந்த கைக்கூலிகளுக்கு வழிகாட்டப்படுகிறது. முன்பு இந்த கைக்கூலிகள், அதாவது காங்கிரஸ், மமதா, அகிலேஷ் எல்லாம் கொள்ளையடித்து சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு அவர்களுக்கு பயம் என்கிற ஒரு விவகாரத்தை சொன்னவர், வக்பு பேர்லாம் இவங்கெல்லாம் மக்களை திசை திருப்புறானோ, எதிர்கட்சிகளை, இந்தியா கூட்டணி எல்லாரும் தான் சரி, கண்களில் மண்ணை தூவுகிறார்கள். மக்களை
திசை திருப்ப வேண்டியதில்லை. நாம் அரசியலமைப்பு பாபா சாஹிப் அம்பேத்கர், டாக்டர் PR அம்பேத்கரின் கொள்கைகளை நம்பி அந்த வளர்ச்சியில் ஈடுபடணும் அப்படின்னு கேட்கிறார். பாபா சாஹிப் அம்பேத்கருக்கும் நம்ம ஆதித்யநாத்துக்கும் என்ன கொள்கை, என்ன சம்பந்தம்? ஆதித்யநாத் நம்புறது சனாதனம், மனிதன்ல பிளவு உண்டு, வர்க்கத்துல உயர்ந்த ஜாதி உண்டு, கீழ் ஜாதி உண்டு. பாபா சாஹிப்புக்கு இது சம்பந்தமே இல்லை. அவர் தன் மரணம் வரைக்கும் இதை எதிர்த்துதான் போராடினாரு. ஆக பாபா சாஹிபுடைய கொள்கைகளை நம்பி வளர்ச்சி பணிகளில் ஈடுபடணுமா? நீ ஒரு சனாதனவாதி தான். நீங்க பிறப்பால் உயர்தாழ்வை கொண்டு வரவர், நெற்றியிலிருந்து பிறந்தவனாகவும், அதாவது பிரம்மனுக்கு நெருக்கமானவனாகவும், சத்திரிய சூத்திர பஞ்சமாதங்கள் எல்லாம் நம்பக்கூடியவர்கள், பசுவை தெய்வமாக வணங்கி பசுவினுடைய அந்த நீரை, சிறுநீரை எல்லாம் எடுத்து புனிதமாக பார்க்கக்கூடியவர்கள். அது உங்களுடைய கடமை, அது தப்பில்லை. ஆனால் மனிதர்களை பாகுபாடு காட்டக்கூடிய நீங்கள், சாதியை ஆதரிக்கும் நீங்கள், சனாதனவாதியான நீங்கள் எப்படி பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கையிலே பயணிக்க முடியும்? இது ரொம்ப விந்தியாகவும் வேடிக்கையாகவும் இருக்கிறது. அவருடைய வாதத்தை தான் சொல்கிறேன். இன்னைக்கு வேலை வாய்ப்பின்மை, ஒழுங்கின்மை எல்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு இந்தியா உலகத்துல பெரிய ஜனநாயக நாடையா, என்னைக்கும் ஜனநாயக நாடு தான் சொல்லிட்டு அவர் சொல்றாரு. 2017க்கு முன்னாடி இவர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு 2 நாள் 3 நாளைக்கு ஒருக்கெல்லாம் கலவரம் வரும், இந்து முஸ்லீம் கலவரம். இன்னைக்கு எங்கேயாவது கலவரம் தான்? ஏன்னா நான் அவ்வளோ பேரையும் அடிச்சு நொறுக்கிடுவேன். என்னுடைய படைகளை வைத்து அவர்களை எல்லாம் காயப்படுத்தி, யார் இந்த சிறுபான்மை முஸ்லீம்களை அடித்து அவர்களை எல்லாம் உள்ளே நொறுக்கி போட்டதன் விளைவாக இன்னைக்கு கலவரக்காரர்கள் அமைதியாயிட்டாங்க. ஒரு விஷயத்தை சொல்கிறேன், கலவரங்களுக்கு தீர்வு பேச்சுவார்த்தைலாம் கிடையாது. அதுவும் மதச்சார்பின்னெல்லாம் பேசக்கூடாது. ஒரே வழி, அடி ஒன்று தான். அவர்களுடைய சிகிச்சை தடியடி மட்டுமே, பேச்சுவார்த்தைலாம் கிடையாது. தடியடி இல்லாமல் அவர்கள் கேட்க மாட்டார்கள். அவர் பேச்சை மறுபடியும் சொல்லட்டுமா? அப்படியே சொல்கிறேன். 2017க்கு முன்பு உத்தரப்பிரதேசத்தில் 2-3 நாட்களுக்கு ஒரு முறை கலவரம் நடந்தது. இப்போது அந்த கலவரங்கள்லாம் இல்லை. வக்ஃப் வாரிய சட்டம், அந்த சட்டம், இந்த சட்டம் என்று போராடினால் அவர்களோடு மதச்சார்பின் பேரெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரே சிகிச்சை என்ன தெரியுமா? தடியடி மட்டுமே. தடியடி இல்லாமல் அவர்கள் கேட்க மாட்டார்கள். யார் சொல்றா? யோகி ஆதித்யநாத். முர்ஷிதாபாத் விவகாரத்தில் காங்கிரஸ், சமாஜ்வாடிக்கும் மற்றும் திரிணாமுல் காங்கிரஸும் ரொம்ப மௌனியாக உள்ளாங்க. இந்துக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். வங்காளதேசம் அவங்களுக்கு பிடிச்சுன்னா, ஏன் அவன் இந்தியாவில் இருக்கான்? எல்லாரும் வங்காளதேசத்துக்கு போங்க, அங்கே பக்கத்தில் வங்காளதேசத்துக்கு. இந்தியாவில் அவர்கள் சுமையாக இந்திய நிலத்தில் இருக்கக்கூடாது அல்லவா அப்படின்னு சொல்றாரு. இதில் நமக்கு மிக முக்கியமான விவகாரம் என்னென்று சொன்னால், நாம் இப்போ பார்க்க வேண்டிய விவகாரம், இந்தியா இந்த மாதிரியான ஒரு 3ஆம் தர அரசியல் தலைவர்களை, கடும்போக்குவாதிகளை, ஜனநாயக ஆதரவே, ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்களை வைத்து ஆட்சி செய்வது இன்னைக்கு சக்சஸா தெரியலாம். ஆனால் இது நீண்ட காலத்துக்கு உருப்படவே செய்யாது. இவருக்கு எந்த புரிதலும் கிடையாது. சர்வதேசத்தை பற்றியான எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸோ, மக்களுடைய உலகளாவிய ஒரு பார்வை எதுவுமே இல்லை. இவர் ஒரு சாமியார், ஒரு அடிப்படைவாதி. கடூரமாக, கடுமையாக வெறுப்பை உமிழ்வது தான் இவனுடைய பேச்சு. உத்தரப்பிரதேசத்தில் பெரிய அளவில் யூனிவர்சிட்டியில் போய் படித்தவரோ அல்லது நம்முடைய பெருந்தலைவர் காமராசரை போன்று ஞான புத்தியும் அறிவும் கொண்டவரோ அல்ல. இவர் வெறுப்பில் தான் வளர்ந்தார். அந்த வெறுப்பு தான் இவரை ஒரு அரசியல் கட்சியின் தலைவனாக, மாநில முதல்வனாக அடையாளம் காட்டியது. விளைவு என்ன தெரியுமா? இந்த நாட்டில் ஜனநாயகம் இருக்கக்கூடாது, இந்த நாட்டை மதச்சார்பெல்லாம் பேசக்கூடாது. இந்த மோசமானவனுக்கு சிகிச்சை அடிதான். அடி என்பது வார்த்தை, துப்பாக்கி சூடு. இதுதான். இதை மட்டும் செய், இதை செய்யலைன்னா உனக்கு இடம் இல்லை. நான் என்ன சட்டத்தை கொண்டு வரணும், எனது கட்சி, எனது தலைவர்
எங்களுடைய சனாதனம் எதையெல்லாம் இந்தியாவில் கொண்டு வருதோ, அது கோயில் கட்டுற விவகாரமாக இருந்தாலும் சரி, சிஏ சட்டத்திட்டமாக இருந்தாலும் சரி, 370 ஆப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, அல்லது பசுமாட்டு தடை அஹ்லா கொலை நடந்த அதுவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வழிமுறையாக இருந்தாலும், இன்னைக்கு வக்ஃபுடைய சொத்துக்களில் 27% 2 லட்சம் ஏக்கர் இருக்கு பாரு, அதுக்கு எதிராக போராடினாலும் சரி, அதெல்லாம் கேட்கவே கூடாது. முஸ்லிம்களை பிடித்து வழக்கு போடணும். அப்படி கேட்டால் தேச துரோக வழக்கும் போடணும். இப்போ போட்டிருக்கோமே நிறைய பேரை, பத்திரிகையாளர்களை. அப்படின்ட்டு நம்ம யோகி ஆதித்யநாத் அவங்க இந்தியாவுக்கு ஒரு புதிய விளக்கத்தை கொடுக்குறார். கொடுத்துட்டு அதில் பெரிய விளக்கத்தில் மிகப்பெரிய நக்கல் நையாண்டியை போன்று ஒரு ரெடிகுலஸ் ஸ்டேட்மெண்ட், பாபா சாஹிப் அம்பேத்கருடைய கொள்கைகளை நம்பி அவர் வழியில் பயணிப்போமா. அதுதான் சொல்கிறேன். பாபா சாஹிப் அம்பேத்கர் முழுமையான சனாதன எதிரி. அவர் ஒரு தலித், ஒடுக்கப்பட்டார். உலகத்தில் எந்த ஒருவனும் அனுமதிக்காத தீண்டாமை அனுபவித்தார். சாதி இருக்கக்கூடாது, அனைவரும் ஒன்றுதாங்கிறாரு. இவங்க எல்லாமே நேர் எதிர். அம்பேத்கருடைய கொள்கைக்கும் தாக்கூர் சமூகத்தை சார்ந்த சாதியவாதி, இனவாதி, வெறுப்புவாதி இவருக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? ஒரு சம்மந்தம் இல்லை. ஆகவே ஜனநாயகமே இருக்கக்கூடாது, பேச்சுவார்த்தை இருக்கக்கூடாது, அஹிம்சை இருக்கக்கூடாது, மதச்சார்பின்மை இருக்கக்கூடாது. ஒரே ஒரு டூல்ஸ், வெப்பன்ஸ், அடி. அது உங்களுக்கு புரிகிற வழியில். ஆனால் அடினால் ஷூட் பண்ணுறது, வீடுகளை உடைச்சி தரமட்டமாக்குறது. உச்சநீதிமன்றம் இவனுடைய அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்தது. வரைமுறை இல்லாமல் இந்திய மக்களை கேவலப்படுத்துறியே. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் வீடுகளை எடுத்த புல்டோசர் பாபா தான் நம்ம ஆதித்யநாத். ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறது புல்டோசர் பாபா. எவ்வளோ வேதனையாக இருக்கிறது. நாட்டை விரும்புகிற சாமானியர்களுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும் பாருங்க. நாடு எங்கே போயிட்டு இருக்கு பாருங்க. வீடுகளை எல்லாம் தரைமட்டமாக்கி, பெண்களையும் கர்ப்பிணிகளையும் முதலீடுகளும் சிறுபான்மை என்ற பெயரில் அடித்து விரட்டி, அவர்கள் உணவை உண்ண முடியாமல் அடித்து விரட்டி, மசூதிகளில் வழிபட முடியாமல் திரைச்சிலைகளை போட்டு மூடி, அவர்களுடைய பண்டிகை காலங்களில் வெளியே இருந்தால் பாஸ்போர்ட்டை, லைசன்ஸை தடை செய்து, கேஸ் போட்டு, செடிஷன் வழக்கில் போட்டு, சிஏ போராட்டத்தில் சுட்டு கொல்லப்பட்டு, பலர் ரோடு சாலைகளில் பெரும் ஆப்செட் போர்டுகளாக, தட்டி போர்டுகளாக வைக்கப்பட்டு, ஒரு குழந்தை உத்தரப்பிரதேசத்தில் வீட்டை உடைக்கிறான். அந்த குழந்தை என்னென்னு தெரியாமல் உள்ளே இருக்கிற ஸ்கூல் பிள்ளை, அந்த குழந்தை இதை தூக்கிட்டு போகுது. இப்படி இரக்கம் இல்லாதவர்கள் எல்லாம் இந்த நாட்டின் தலைவராக மாறிவிட்டாங்க. வருத்தம், மிகுந்த வருத்தம் அளிக்கிறது. ஏன்னா நாம் இந்த மண்ணை உண்மையாக நேசிக்கிறோம். மதங்கள் அனைத்தும் மதிக்கப்பட வேண்டும், கொள்கைகள் அனைத்தும் மதிக்கப்பட வேண்டும். சக மனிதர்களுடைய உணர்வுகள், அதன் வடிகால் ஜனநாயகம் மட்டும்தான். ஒரு மனிதன் ஜனநாயகத்துக்கு எதிராக எப்போது மாறுகிறானோ அவன் வாழ தகுதியற்றவன், எங்களை பொறுத்தவரை இந்த நாட்டில். ஆக மேற்கு வங்க விவகாரத்தில் எந்த பதிலும் சொல்ல முடியாது. அங்கே தூண்டிவிட்டது இவர்கள்தான். சாதாரணமாக ஊர்வலத்துக்கு சென்றவர்களை கல் தூக்கி அடித்தது இதே யோகியை போன்ற கொள்கை உள்ளவர்கள் தான். இதுக்கு இந்துக்களுக்கு முஸ்லீம்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? வக்ஃப் இடம் அவன் இடம், அவன் உரிமைக்காக போராடுகிறான். அது சட்டத்தில் இருக்கு. கோர்ட்டில் போகும், நாளைக்கு வெற்றி பெறலாம். இல்லைன்னா வழக்கம் போல நீங்கள் எல்லாவற்றையும் ஆக்கிரமிக்கலாம். ஆக அவர்களை அடித்து நொறுக்கி, ஃப்ரிட்ஜில் இருந்த ஒரு மட்டனை பார்த்து மாட்டுக்கறின்னு சொல்லி ஆளை கொலை செய்து 1.5 லட்சம் வீடை இது பண்ணி நாசமாக்கி, அந்த குழந்தை, பச்சை குழந்தை வீடு இருக்கிறது கூட தெரியாமல் வெளியே ஓடிச்சு. அதெல்லாம் ரசித்த நீங்கள் ஜனநாயக மாண்புகளையும் பாபா சாஹிபுடைய கொள்கையுமா பேசுறீங்க என்பதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நாம். இது காலத்தின் கோலம்தான். கொஞ்சம் மனசாட்சி வச்சு பாருங்க. 1000 புல்டோசர் பாபாக்களும் யோகிகளும் இந்த நாட்டில் வருவார்கள், அவர்கள் போவார்கள். ஆனால் இந்த நாடு இருக்க வேண்டும். இன்றைக்கு இந்துத்துவா என்கின்ற ஒரு சக்தி வெற்றி நோடி செல்லலாம். இன்னும் சில நாட்களில் இது காணாமல் போகும். அது நடக்கப் போகிறது உறுதிதான். அந்த காலத்தில் இது போன்ற யோகிகள் விதைத்த அந்த விதைகள் அனைத்தும் அப்படியே கருகி போகும். ஜனநாயகம் மட்டும்தான் மலரும், மதச்சார்பின்மை மட்டும்தான் மலரும். இது ஒரு மனிதநேய பாவனையோடு தான் அது கருக்கொள்வி. வெற்றி பெறுவது, தோல்வி அடைவது மக்களின் உணர்வுகள்.
அதை தாண்டி ஒரு சமூகத்தை ஒடுக்கிறது, அடக்கிறது ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்பதுதான் அவருடைய செய்தியின் மூலம் நாம் இன்றைய பார்வை. நன்றி.